Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி இருக்குல்ல, இந்த இந்தியன் பாலிட்டியோட கம்ப்ளீட் சிலபஸ் டீகோடிங், அதோட வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, இதை தாண்டி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏற்கனவே நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாருமே கரெக்டாக தான் படிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு சில டாபிக் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இதில் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, அந்த டாபிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு டாபிக்குள்ளே என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் நான் வந்து டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே பாலிட்டிக்கான ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் டிகோடிங், ஒரு வேர் டு ஸ்டடி, ஒரு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதியில் முழு மதிப்பெண் பெற என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஏற்கனவே யூனிட் 6, யூனிட் 5ல் இருக்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டாச்சு. அந்த யூனிட் 5 வீடியோட கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தேன் நான் ஏற்கனவே, அடுத்து எந்த டாபிக் போடணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. பாலிட்டி டாபிக் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் பாலிட்டிக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் மாதிரி, ஒரு வேர் டு ஸ்டடி மாதிரி, ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இந்த வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ காலக் அகாடமியோட பாங் அண்ட் பேட்ச் ஆர்டிகல் 280 பேட்ச். ஸோ பேட்ச் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் போட்டு விட்றேன். அதே மாதிரி காலக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப் இதுதான். ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் போய் காலக் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். காலக் அகாடமியோட கோர்சஸோ, நோட்ஸோ, பிடிஎஃபோ எதுனால நாங்கள் இந்த ஆப் மூலமாக தான் கொடுத்துட்ருக்கோம். தனியாக டெலிகிராம் மூலமாகவோ இல்லை வேறு எந்த நபரின் மூலமாகவும் நாங்கள் கோர்ஸோ இல்லை நோட்ஸோ எதுவுமே நாங்கள் கொடுக்கறதில்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் 9597186557. இதை தாண்டி காலக் அகாடமிக்குன்னு வேறு எந்த நம்பரும் கிடையாது. இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். நீங்கள் டவுட் கேட்கணுனாலும் இந்த நம்பரில் தான் நீங்கள் கேட்கணும். காலக் அகாடமியோட அஃபிஷியல் மெயில் ஐடி, தென் நம்மளோட டெலிகிராம் சேனல். ஸோ டெலிகிராமில் போய்ட்டு நீங்கள் வந்து காலக் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே நம்மளுடைய டெலிகிராம் ஐடி அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 இந்திய அரசியலமைப்பு. இந்த இந்திய அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து ஆர்டிகல்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. பட் இப்போவும் ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்க. பட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வருது. உதாரணத்துக்கு பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், கவர்னர் ரிமூவ் பண்ணுவார், அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இவங்களுக்கு சம்பளம் வருதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும். இப்போ எல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆர்டிகலும் கேட்குறாங்க, பட் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸும் வருது. ஸோ நம்ம ஒரு பாலிட்டின்னு அப்ரோச் பண்ணும்போது ஆர்டிகல் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். அதனால் பிஃபோர் ஆர்டிகல்ஸ் இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து பார்ட் 1 வரைக்கும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ நான் இது என்னங்கிறத தனியாக சொல்லித்தரேன். இது ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி தான். பிஃபோர் ஆர்டிகல்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் டு பார்ட் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேருந்து அதுக்கப்புறம் நம்ம கடைசி வரைக்கும் படிக்கிற ஆர்டிகல் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வரும்போது பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சட்டப்பேரவையில் ஒரு குறிப்பாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அப்போ ஒரு ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இப்போ அடிக்கடி ஆர்டிகல் 21 பயன்படுத்துவாங்க. ஆர்டிகல் 21 விதியின்படி இதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. கவர்னருக்கு எதிரான கேஸ் அப்போ ஆர்டிகல் 200 வந்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி சில வழக்குகளில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 142 அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து அந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து சில பாலிட்டி ரிலேட்டடான கமிட்டிஸ் அமைச்சிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் ரிலேட் பண்ணி சில கமிட்டிஸ் அமைச்சிருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 விதமாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று நியூ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. ஏற்கனவே அது அப்படியே தான் இருக்கும். 5 வருஷம்னா 5 வருஷம் டென்யூரு, 3 வருஷம்னா 3 வருஷம் டென்யூரு. அந்த அமைப்புக்கு வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு விதம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருந்த அந்த அப்பாயின்மெண்ட்டோட டென்யூர் இருக்குல்ல, அதை வந்து மாற்றுவாங்க. 5 வருஷம் இருந்தது 3 வருஷம் மாற்றுவாங்க, இல்லை 2 வருஷம் இருந்தது 5 வருஷம் மாற்றுவாங்க. அந்த மாதிரி டென்யூர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். கட்டாயம் நம்ம படிக்கணும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்கிறார்ல, சிஏசின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்கிறார்ல, இவரோட பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் படி மாற்றப்பட்டிருக்கு. ஆர்டி ஆக்டில் வந்து 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா சிஐசி இருக்கார்ல, மத்திய தகவல் ஆணையர், இவரோட பதவிக்காலம் வந்து முன்னாடி 5 ஆண்டுகளாக இருந்தது. இந்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிற நிலையான பதவிக்காலம் நீக்கப்பட்டு மத்திய அரசு விரும்பும் வரை அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 5 ஆண்டுகள் கிடையாது, மத்திய அரசு விரும்பும் வரை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ டைரக்டர் இருக்கார்ல, அவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 வருஷம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021 படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் வந்து 1 இயர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
திரு பிரவீன் சூட் அவர்களோட பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் சேஞ்சஸ் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும்ல, இதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ரீசன்ட் இஷ்யூஸ் மோஸ்ட்லி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டாக தான் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரீசன்ட் இஷ்யூஸாக இருக்கும். இல்லைனா ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கும் பிரச்சனை. இப்போ நமக்கு வந்து காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவில் பிரச்சனை இருக்கும். இந்த மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கவர்னர் ரிலேட்டடாக இருக்கும் அல்லது பிரசிடென்ட் ரூல் ரிலேட்டடாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கவர்னர் ரிலேட்டடாக தான் இருக்கும், இல்லை அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் ரிலேட் பண்ணி இருக்கும். இதுவுமே கவர்னர் வந்து ரிலேட் பண்ணதான், கவர்னரை சுற்றி தான் இந்த இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். நம்ம இப்போ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஆட்சியின் போது இயற்றப்பட்ட சட்டங்கள் என்ன, அதே மாதிரி ஆங்கில ஆட்சியின் நேரடி கட்டுப்பாட்டின் போது இயற்றப்பட்ட சட்டங்கள் என்ன. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம், 1781ஆம் ஆண்டு திருத்தச் சட்டம், 1784ஆம் ஆண்டோட பிட் இந்திய சட்டம், அப்புறம் 1786 பிட் இந்திய சட்டத்தோட ஒரு திருத்தச் சட்டம், 1993 பட்டய சட்டம், 813 ஒரு பட்டய சட்டம், 833 ஒரு பட்டய சட்டம், 853 ஒரு பட்டய சட்டம். இதில் நீங்கள் ஒரு டீட்டெயில்டாக ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லையோ ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த சட்டம் ஏன் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல படிக்கணும். இந்த சட்டம் இயற்றுவதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, ஒரு ஆக்டில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களையும் படிச்சுக்கணும். எந்த சட்டத்தின்படி இரட்டையாட்சி முறை கொண்டு வரப்படுது, எந்த சட்டத்தின்படி இரவை கொண்ட சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டது, எந்த சட்டத்தின்படி நீதிமன்றங்கள் வந்து அமைக்கப்பட்டது, எந்த சட்டத்தின்படி ரிசர்வ் பேங்க் உருவாக்கப்பட்டது, வர்த்தக முற்றுரிமை எந்த சட்டத்தின்படி நீக்கப்பட்டது, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. கவர்னர் ஜெனரல் வந்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக அறிவிக்கப்பட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டத்திலையும் பெக்யூலியரான விஷயங்கள் இருக்கும்ல, அதை படிச்சுக்கணும். இதை தண்ணி இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அந்த கம்பெனி அதில் இருக்க அலுவலர்கள் வந்து நல்லா வசதியாக இருக்கிறாங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற அலுவலர்கள் வந்து இந்தியாவில் இருந்து பெரும் பொருளை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு நல்லா இருக்காங்க. ஆனால் கம்பெனி நஷ்டத்தில் போகுது. அப்போ கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா 1772 வந்து ஒரு 10 லட்சம் பவுண்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கேட்குது. இந்த மாதிரி நாங்கள் நஷ்டத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் பவுண்ட் வந்து கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்க்குறாங்க, என்ன கம்பெனி ஊழியர்லாம் வசதியாக இருக்கிறாங்க, கம்பெனி எப்படி நஷ்டத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மேலே சில இடங்களில் வருத்தத்தில் இருந்தாங்க. ஒன்று இரட்டையாட்சி முறை ஏற்படுத்தினது, ரெண்டாவது வங்காளத்தில் பஞ்சம் வந்துச்சு, அந்த பஞ்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அவங்க சரியாக பார்க்கல. ரெண்டாவது கம்பெனி வந்து அந்த அதிகாரிகள் வந்து அவங்களோட உறவினர்களுக்கு சலுகைகள் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஹைதர் அலி கிட்ட பிரிட்டிஷ் வந்து தோத்து இருந்தது. அதே மாதிரி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஊழல் அதிகமாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் கம்பெனி போய் பிரிட்டிஷ் கிட்டே எனக்கு 10 லட்சம் பவுண்ட் வந்து கடனாக கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா, நான் உங்களுக்கு கடன் கொடுக்க ரெடி, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் 2 குழு அமைப்பேன் அப்படின்னு சொல்லி 1772 தேர்வு குழு, அதே 1772 ரகசிய குழு ரெண்டுமே அமைக்கிறாங்க. இந்த ரகசிய குழுவோட வேலை என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஏன் இவ்வளோ நஷ்டத்தில் போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ அப்போ அந்த ரகசிய குழு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட நடவடிக்கைகளை வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அந்த நடவடிக்கை வந்து சரியில்லாமல் போகுது, அதை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணாங்க. அதன்படி தான் 2 சட்டம் இயற்றினாங்க. ஒரு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10 லட்சம் பவுண்டு கடனாக கேட்டாங்கல்ல, அந்த கடனுக்காக 14 லட்சம் பவுண்டு வந்து பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்தாங்க, ஒரு சட்டம். ரெண்டாவது சட்டம் தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம். அப்போ இந்த ஒழுங்குமுறை சட்டம் வர்றதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய கதை இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது சின்னதாக உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 டைம் படிச்சிட்டிங்கன்னா, இப்போ நான் மனப்பாடம் பண்ணி சொல்கிறேன், அந்த மாதிரி டக்குன்னு மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்போ ஒவ்வொரு சட்டத்தை ஏற்றுறதுக்கு பின்பும் ஒரு காரணங்கள் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சட்டத்தை தெளிவாக, இப்போ நான் ஒரு சட்டம் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். எல்லா சட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சட்டங்களில் என்ன வந்துச்சு, இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு குழு எந்த சட்டத்தில் வந்துச்சு, குழுவோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை மாற்றி அமைக்கப்பட்டது, இந்தியர்கள் வந்து எந்த சட்டத்தின்படி நியமனம் செய்யப்பட்டாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் இதில். சரியா, இது பிலிம்ஸ்க்கும் வரும், மெயின்ஸுக்கும் வரும். ஓகே, அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே இயற்றப்பட்ட சட்டங்கள் என்ன. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா, இதில் நான் ரொம்ப ஷார்ட்டான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்து வந்திருக்கேன். கிழக்கிந்திய நிறுவனத்தோட பட்டயத்தை வந்து காலவரையின்றி புதுப்பித்தல் 1773 ஆரம்பிச்சாங்கல்ல. இந்த 1773 ஆரம்பிச்சு 1793, 1813, 1833,
1853. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, ஒவ்வொரு சட்டத்திலையும் அடுத்த 20 வருஷத்துக்கு கிழக்கிந்திய கம்பெனியோட பட்டயத்தை வந்து நீட்டிச்சாங்க. 1853 என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சு போச்சு இந்த கம்பெனியை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 53 இந்த 20 வருஷம் அப்படிங்கிற பட்டையெல்லாம் கொடுக்கல, காலவரையின்றி அப்படின்னு கொடுத்தாங்க. இது நிறைய பேருக்கு பாசிட்டிவாக தோணும். என்ன சார் காலவரையின்றின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ 20 வருஷத்தை தாண்டி இருக்கலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அங்கே காலவரையின்றி அப்படிங்கிறோட அர்த்தம் என்னன்னா, இந்த 20 வருஷத்துக்குள்ள நான் உன்னை எப்போ வேணால் வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா 1857 பெரும் புரட்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே பிரிட்டிஷ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இந்த காலவரையின்றி அப்படிங்கிற பட்டயத்தை பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வர்றாங்க. 20 வருஷம் அப்படிங்கிறது நீக்கப்பட்டது. கவர்னர் ஜெனரல் சபையின் சட்டமன்ற மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை பிரித்தது. இந்த கவர்னர் ஜெனரலோட சபையின் சட்டமன்ற செயல்பாடு இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் பாராளுமன்றம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதுக்கப்புறமேட்டு 1853 ஆண்டோட பட்டய சட்டம் சிவில் ஊழியர்களை தேர்ந்தெடுத்து பணியமர்த்துவதற்கான திறந்த போட்டித் தேர்வு முறையை வந்து அறிமுகப்படுத்துச்சு. தென் இயக்குநர்கள் சபையின் பலம் குறைப்பு. 1853 ஆண்டோட பட்டய சட்டம் இயக்குனர் சபையோட பலத்தை 24 18 குறைச்சது. பல்வேறு மாகாணங்கள் வந்து புதுசாக நிறுவனாங்க. அஸ்ஸாம், பர்மா இந்த மாதிரி பல்வேறு மாகாணங்கள் வந்து புதுசாக நிறுவனாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர்களோட ஊதியம். இந்த உறுப்பினர்களோட ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனமே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரலோட அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா சபைக்கு ஒரு துணைத் தலைவரை நியமிக்கிற அதிகாரம் வழங்கப்பட்டது. கடைசியாக வங்காளத்திற்கு தனி ஆளுநர் போட்டாங்க. அதாவது வங்காள மாநிலத்திற்கு தனி ஆளுநர் நியமிச்சு ஒட்டுமொத்த இந்திய நிர்வாகத்திற்கும் பொறுப்பான கவர்னர் ஜெனரலை வங்காள ஆளுநர்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுச்சு. ஓகேங்களா, இது வந்து இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையுமே முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். ரொம்ப ஏர்லியராக இந்த சட்டங்கள்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு சட்டங்களுக்குள்ளும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சட்டங்களோட சிறப்பு பேர். ஹெலனா ஆக்ட் அப்படின்னா என்ன, மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னா என்ன, மாண்டே சமஸ்போர்டு சீர்திருத்தம்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டங்களோட வேறு பெயர்கள் கேட்பாங்க. அதே மாதிரி அந்த சட்டம் வரும்போது இந்தியாவோட வைஸ்ரா இல்லைனா கவர்னர் ஜெனரல் யார் இருந்தா அதையும் கேட்பாங்க. நம்ம அதையும் படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்ட் 1க்குள்ளே போகிறதுக்குள்ள இத்தனை இது படிக்கணும். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உருவாக்கம், ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உருவாக்கம். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உருவாக்கம் அப்படிங்கிறது 1895 வந்து சுயராஜ்ய மசோதா, ஸ்வராஜ் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வராஜ் பில். இந்த ஸ்வராஜ் பில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிரிப்ஸ் மிஷனு, கேபினட் தூதுக்குழு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி காமன்வெல்த் பில்லுன்னு ஒன்று வந்து 1925 இந்த காமன்வெல்த் பில்லு, இடைக்கால அரசாங்கம், இந்த மாதிரி எல்லாம் வரும். இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். ஸோ அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னா 1895 சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் இருந்து கடைசியாக கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைக்கிறதுக்கு எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, எப்போ ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும். சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்ல போகிறப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெவ்வேறு நாடுகளோட மூலங்கள்ல இருந்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்தோம். இப்போ ஐரிஷ்லேருந்து என்ன எடுத்தோம், கனடாலேருந்து என்ன எடுத்தோம், அமெரிக்காலேருந்து என்ன எடுத்தோம், யூகேலேருந்து என்ன எடுத்தோம், இந்த மாதிரி கேட்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து என்ன எடுத்தோம் அப்படின்னு அதை படிக்கணும். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா நெகிழும் தன்மை, நெகிழாத்தன்மை கொண்டது, அது ரிஜிடாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கும்ல, இந்த ஃபியூச்சர்ஸ் படிக்கணும். ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்போட முகவுரை. இந்த ப்ரியாம்பிளில் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தைகளோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாம்பிளில் ஒவ்வொரு கீவேர்டு இருக்கும். சாவரின்னா என்ன, செக்யூலர்னா என்ன, ரிபப்ளிக்னா என்ன, டெமோக்ராட்டிக்னா என்ன அப்படின்னு இந்த ப்ரியாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னொன்றுக்கும் கீவேர்ட்ஸ் இருக்கும். அப்போ இந்த கீவேர்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் எழுதிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்ட்ஸ், எத்தனை பகுதிகள் இருக்குது, எத்தனை அட்டவணைகள் இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே நம்ம வந்து பகுதி 1க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி போகிறதுக்கு முன்னாடி நடுவில் இருக்கிறது எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து அந்த பார்ட் ஆர்டிக்கலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிக்க சொல்கிறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி, அதுக்கப்புறம் இருக்கிற பகுதி. ஓகேங்களா? இப்போ ஆர்டிக்கல் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியமும் அதன் ஆட்சி பரப்பும், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அப்புறம் வழிகாட்டும் கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள். இதில் வந்து ஆர்டிக்கல் வந்து நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்லாம் போயிட்டோம் அப்படின்னா ஆர்டிக்கலும் கேட்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஓரியன்டாக நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறப்பு பெரும்பான்மைனா என்ன, சாதாரண பெரும்பான்மைனா என்ன, இதுக்கப்புறமேட்டு எமர்ஜென்சியில் வந்து என்னென்ன காரணங்களுக்காக எமர்ஜென்சி அமல்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி அதில் ஆர்டிக்கலும் இருக்கும், கண்டென்ட்டும் போயிடும். பட் இங்கே நம்ம பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் ஆர்டிக்கலுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் உண்டு.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் வரும். ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் வரும். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த 4 ஆர்டிகளையும் படிச்சுக்கணும். ஒவ்வொரு ஆர்டிகலும் என்ன சொல்லுது அப்படின்னு, 2க்கும் 3க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுது. இந்த 4 அப்படிங்கிறது இந்த 2 3 எந்த பெரும்பான்மையில் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்திருக்க கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, ஒவ்வொரு டாப்பிக்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்திருக்க கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா கேரளம் அப்படிங்கிற நேம் சேஞ்ச், கரெக்டாக கேரளம் அப்படிங்கிற நேம் சேஞ்ச். இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இது எந்த ஆர்டிகல் கீழே வருதுன்னு பார்க்கணும். இதுக்காக என்ன சட்டங்கள் ஏற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி கேரளமுக்கு ஏன் ஒத்துக்கிட்டாங்க, வெஸ்ட் பெங்காலோட நேம் சேஞ்சுக்கு ஏன் ஒத்துக்கல, ஓகேங்களா. பங்கா அப்படிங்கிற பேர் கேரளா அப்படிங்கிற பேருக்கு ஏன் ஒத்துக்கிட்டாங்க, பங்கா அப்படிங்கிற பேர் வந்து ஏன் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அது உருவாக்கப்பட்டதுக்கு பின்பு இருக்கிற கதை என்ன, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் கமிட்டிஸ் இருக்குல்ல, மொழிவாரி மாகாணங்கள் குழு, அந்த மொழிவாரி மாகாணங்கள் குழுக்களையும் படிக்கணும். அப்போ இந்த டாப்பிக்கில் வந்து முதல்ல ஆர்டிக்கிள், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு. நம்ம ஏற்கனவே இந்த பங்களாதேஷ் கூட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் வித் பங்களாதேஷ்னு ஒன்று இருக்கும். பங்களாதேஷோட சில பகுதிகளை வந்து இடமாற்றம் செஞ்சுக்கிட்டோம். நம்ம சில பகுதிகளை கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து சில பகுதிகளை வாங்கிக்கிட்டோம் இல்லையா, அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் வித் பங்களாதேஷ் அது. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு. இதை தாண்டி ஏன் கேரளாவோட பேர் மாற்றணும், பங்களாதேஷோட பேர் மாற்றலை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் எப்படி உருவாச்சு அதோட கதை, அதுக்கப்புறமேட்டு மொழிவாரி மாகாணங்கள் அந்த குழு இருக்குல்ல, அந்த குழுக்கள் ஒன்று எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, அந்த குழுக்களோட ஆர்டர் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் எப்போ உருவாக்கப்பட்டது, அந்த ஆண்டு, இது வந்து ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் இருந்ததுன்னா அந்த சட்ட திருத்தம், அது ரிலேட்டடான ஆர்டிகல், அது வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இது வந்து பகுதி 1. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பகுதி 2 குடியுரிமை. இந்த குடியுரிமை அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வெறுமனே ஆர்டிகல் 5 to 11 மட்டும் படிச்சுக்கிறோம், சரியா. இதில் வந்து ஆர்டிகல் 5 to 11 அப்படிங்கிறது இருக்கும், வெறுமனே ஆர்டிகல் 5 to 11 மட்டும் படிச்சுக்கிறோம். பட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய இருக்குது. சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் குடியுரிமை சட்டம், சரியா. இதில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு, கரெக்டாக. குடியுரிமை சட்டத்தில் வந்து திருத்தங்கள் வந்து நிறைய வந்துச்சு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கும்போது கவர்மெண்ட் வந்து ஏதாவது இன்க்ளூட் பண்ணுதா அதை பார்க்கணும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐனா யாரு, ஓசிஏ அப்படின்னா யாரு, பிஐஓ அப்படின்னா யாரு, ஓகேங்களா. என்ஆர்ஐனா யாரு, ஓசிஐனா யாரு, பிஐஓனா யாரு. இதில் 2 அமைப்பு மட்டும்தான் இப்போ இருக்குது. இவங்களுக்கான ஓட்டிங் ரைட்ஸ் என்ன, இவங்க நிலம் வாங்க முடியுமா, இவங்களுக்கான ரைட்ஸ் என்ன இந்தியாவில், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இந்த டாப்பிக்கில் தான் வரும், சரியா. என்ஆர்ஐ இது நீங்கள் ஸ்கூல் புக்லேயே இல்லை வேறு ஏதாவது இப்போ லட்சுமிகாந்த் சாரோ சதீஷ்குமார் சாரோ வேறு ஏதாவது புக்கு படிக்கும்போது இந்த 5லேருந்து 11 சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதெல்லாம் படிச்சிருவீங்க. என்சிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது, நேஷனல் சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன், அது இதெல்லாம் படிச்சிருவீங்க. பட் இந்த டாப்பிக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ஆர்ஐனா யார், ஓசிஐனா யார், பிஐஓனா யார், இப்போ 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9 அதில் டேட்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த டேட் இந்த தேதிக்கு இந்தியாவிலேருந்து முன்னாடி வந்திருக்கவங்க, இந்த தேதியிலேருந்து இந்தியாவிலேருந்து வெளியே போய் பட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரும்பி இந்தியாவுக்கே வந்திருக்கிறவங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பால் குடியுரிமை, வம்சாவளி மூலம் குடியுரிமை, இந்த மாதிரி நிறைய குடியுரிமை இருக்கும்ல, அதையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நான் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், நம்ம இன்னைக்கு பார்க்குற சில திரைப்பட நடிகர்கள் வந்து இந்தியாவிலே பிறக்கலை, பட் அவங்க வந்து வேறொரு நாட்டிலேருந்து வந்து இந்தியாவில் குடியுரிமை வாங்கினவங்க தான் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து அதிகமாக ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ரிலேட்டடாக ஆர்டிக்கல் எதாவது இருந்துச்சுன்னா அது அடிக்கடி வரும். ரிசர்வேஷன் இருக்குல்ல, இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து 69% இடஒதுக்கீடு வந்துச்சு இல்லையா. இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு முதல்ல ஒரு கேஸ் போட்டாங்கல்ல, அந்த கேஸில் என்ன ஆர்டிக்கலை வந்து சேலஞ்ச் பண்ணாங்க, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். பட் நம்ம இதில் இருக்க எல்லா ஆர்டிக்கலும் படிச்சுக்கணும், பட் நமக்கு அந்த ரிசர்வேஷன் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா 12 வரைக்கும் 35 வரைக்கும் படிக்கணும், 12லேருந்து 35 வரைக்கும் படிக்கணும். பட் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பிக்கிறதே 14 ஆரம்பிப்பாங்க, 14லேருந்து 32 வரைக்கும் படிப்பாங்க. 12லேருந்து 35 வரைக்கும் நமக்கு இருக்குது, பட் இவங்க ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா 14 தான் ஆரம்பிப்பாங்க. 14 ஆரம்பித்து 32ஓட முடிச்சுருவாங்க. பட் 33, 34, 35 அப்படிங்கிறத கட்டாயம் படித்து தான் ஆகணும். ஏன்னா இந்த 33, 34, 35லேருந்து இப்போ கேள்விகள் வர ஆரம்பிக்குது. அதனால் 32ஓட நிப்பாட்டாதீங்க,
12லேருந்து 35 வரைக்கும் இந்த 33, 34, 35 அப்படிங்கிறது என்னன்னாவது ஒரு தடவை ரீடாவது பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கமிஷன்ஸ் இருக்கும்ல, ரிசர்வேஷன் ரிலேட்டட் ஆர்டிகல், அப்புறமேட்டு ஓபிசி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி ஜட்ஜ்மெண்ட்ஸில் நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸில் இது ரிலேட்டடாக நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து கொடுப்பாங்க. சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய உரிமை, மின்சாரம் வந்து பெறக்கூடிய உரிமை, அதுக்கப்புறமேட்டு சுத்தமான குடிநீர் பெறக்கூடிய உரிமை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடிப்படை உரிமையாக இருக்குது. அப்போ இதை பற்றி கேட்பாங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து அது இன்னும் கொஸ்டின் பேப்பரில் அடிப்படலை, ஆனால் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு இருந்துச்சுல, என்னது நம்மளுடைய கருணை கொலை. ஓகேங்களா? உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நம்மளுடைய இந்த கருணை கொலை பண்ணுற ஒரு தீர்ப்பு வந்துச்சுல. இந்த கருணை கொலை பண்ணுறது வந்து கொஞ்சம் படிக்கணும். கருணை கொலை, கருணை கொலை, இந்த கருணை கொலை பண்ணுறதுல வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் என்ன பொறுத்த மட்டும் 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து அருணா ஷான்பக் கேஸ், 2011 வந்த அருணா ஷான்பக் அப்படின்னு ஒரு கேஸ். சரி, அருணா ஷான்பக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு 2026 வந்த ஒரு கேஸு. சரியா, ஹரிஷ் ராணா அப்படின்னு ஒரு கேஸு. ஸோ இப்போ அருணா ஷான்பக் கேஸு, ஹரிஷ் ராணா கேஸு, இந்த 2 கேஸுக்கு என்ன வித்தியாசங்களும் மொதல் தெரியும். ஆக்சுவலாக 2 கேஸ்லையுமே கோர்ட் அலோவ் பண்ணிடுச்சு. கருணை கொலைக்கு வந்து கோர்ட் அலோவ் பண்ணிடுச்சு. பட் அப்போ இந்த 2 கேஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும். இதில் ரொம்ப ஒரு இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில், அதாவது நம்ம உச்சநீதிமன்றங்கள் வந்து எவ்வளோ அருமையாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். என்ன அப்படின்னா, இந்த அருணா ஷான்பக் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கோமாவில் இருக்கிறாங்க. ஸோ அப்போது இவங்களை வந்து கருணை கொலை, இந்த 2011 அருணா ஷான்பக் கேஸ் சொல்கிறேன், இவங்களை வந்து கருணை கொலை பண்ணணும் அப்படின்னு பிங்கி விரானி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, கருணை கொலை பண்ணுறது சரிதான், நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. சொல்லிட்டு அப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இவங்களை இப்போ ஒருத்தவங்களை வந்து கருணை கொலை பண்ணணும் அப்படின்னா டாக்டர்ஸோட பெர்மிஷன் வேணும், அப்படி இல்லைன்னா உறவினர்களோட பெர்மிஷன் வேணும், இப்படி யாரும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு யாராவது இருக்கணும், அவங்களோட பெர்மிஷன் வேணும். இந்த வழக்கு தொடுத்த பிங்கி விரானி அப்படிங்கிறவங்க ஒரு சமூக ஆர்வலர். அவங்களுடைய சமூக சேவைகளை வந்து இந்த நீதிமன்றம் பாராட்டுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த அருணா ஷான்பக்கை கருணை கொலை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட உறவினரோட ஒப்புதல் வேணும்னு சொல்லிடுச்சு. அதுக்கு நடுவில் இந்த அருணா ஷான்பக் அப்படிங்கிறவங்க OEM அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த அருணா ஷான்பக்கை பார்த்துக்கிட்டாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை கருணை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, இந்த மனுவை ஏற்றுக்கிட்டு அந்த அவங்கள ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தாங்களே அந்த டாக்டர் நர்சஸ், அவங்கள வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி எடுத்துக்கிட்டு அவங்களோட கோரிக்கையை வச்சு இந்த அருணா ஷான்பக் பார்த்தீங்க அப்படின்னா கருணை கொலை நிறைவேற்றலை. ஆனால் நீங்கள் ஹரிஷ் ராணா கேஸில் என்ன அப்படின்னா வழக்கு போட்டதே அவரோட தந்தை தான். ஸோ அப்போது உறவினர் தான், அவரோட சொந்த அப்பா தான். அப்போ அப்பாவே கேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஈஸியாக அலோவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, கருணை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கேஸ் 2 கேஸ்லையுமே ரிலேட்டிவ்ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரெண்டோ அந்த வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் முக்கியமாக பார்த்துச்சு. ஸோ அதனால் இந்த 2 கேஸும் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த அதுக்கப்புறம் காமன் காசுன்னு ஒரு கேஸ் வந்துச்சு. அப்போ இந்த 2 கேஸ் படிச்சுக்கோங்க, இதில் ஆர்டிகல் மென்ஷன் பண்ணதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரீசெண்டாக ஏதாவது ஒரு பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் ரிலேட்டடாக ஜட்மெண்ட்ஸ் சமீபத்தில் நிறைய வருது, அந்த ஜட்மெண்ட்ஸில் இருக்க ஆர்டிகளையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறப்ப 12லேருந்து 35 வரைக்கும் போகும். நம்ம லட்சுமிநாத் சார் புக்லையோ சதீஷ்குமார் சார் புக்லையோ ஸ்கூல் புக்லையோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதை தாண்டி இப்போ கருணை கொலை பற்றி அடிக்கடி பேச்சு அடிபடுறதுனால அது ரிலேட்டடான ஜட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி அண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நான் மாற்றி எழுதியிருக்கேன். அரசுக்கு நெறிமுறை கோட்பாடுகள், அப்புறம் அடிப்படை கடமைகள். இதில் 2லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக படிக்கணும், இது வேறு வழியே கிடையாது. இப்போ டிபிஎஸ்பி அப்படின்னா காந்தியன் பிரின்சிபல், சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு பிரின்சிபல் வைஸ் படிப்போம். பட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறப்போ ஒட்டுக்கா ஒன்று தான், எல்லாத்தையுமே படித்து முடிச்சிடும். இந்த 2ஐயும் படித்து முடிச்சிருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு இந்த 3க்கு நடுவில் இருக்க கம்பேரிசன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3க்கு நடுவில் இருக்க கம்பேரிசன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சில ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருட்டா ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி பெருசா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வரும். அதே நேரத்தில் ஒரு சில அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குல்ல, இதை நிறைவேற்றுறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அமெண்ட்மெண்ட் மேற்கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸு அது ரிலேட்டாக இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொன்னேன்ல 33, 34, 35 அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 33, 34, 35 பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் இந்த கம்பேரிசன் ரிலேட்டடான வேர்டிங்ஸ்லாம் நமக்கு வரும். டிபிஎஸ்பி பெருசா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா, டியூட்டிஸ் பெருசா அப்படின்னு கம்பேரிசன் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இந்த 33, 34, 35 சில இடங்கள் அடிபடும். அதனால தான் இந்த 33, 34, 35 அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அரசியலமைப்பு திருத்தங்கள், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்.
இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறப்ப இது முதல்ல எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண பெரும்பான்மைனா என்ன, சிறப்பு பெரும்பான்மைனா என்ன, சிறப்பு பெரும்பான்மையில் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களோட ஒப்புதல் எப்போ வேணும், அதே மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மீறி நீங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ள முடியாது. அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புக்கு பாதகமான வகையில் நீங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ள முடியாது. அப்போ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான மெஜாரிட்டிஸ் இருக்குது. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் 50%, half ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் நம்மளோட சேனல்லே நான் தனியாக போட்டிருக்கேன். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் முதற்கொண்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தெளிவாக டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, இது அரசியலமைப்பு திருத்தங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசு. இந்த மத்திய அரசு இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாத்துலேயுமே சப்ஹெட்டிங்ஸ் நிறைய எழுதிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அப்படின்னு 3ஆக பிரிக்கலாமா. எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறப்ப பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இவங்க எல்லாருமே. லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறப்ப பார்லிமெண்ட்டை பற்றி பேசணும். ஜுடிஷியரி அப்படிங்கிறப்ப சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பேசணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசை பற்றி பேசுவோம். மத்திய அரசு அப்படிங்கிறப்ப நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தோட சிறப்பம்சம், அதிபர் முறை அரசாங்கத்தோட சிறப்பம்சம் ரெண்டையுமே கம்பேர் பண்ணிட்டு இந்தியாவில் நம்ம ஏன் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை ஃபாலோ பண்ணுறோம், அதோட மெரிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் எப்படி நியமனம் செய்யப்படுகிறார், அவரோட தேர்தல் என்ன, அவரோட பதவி பிரமாணம் என்ன, அவரோட பதவி நீக்கம் என்ன, அது எல்லாம் அதுக்குள்ளே போயிடணும். குடியரசுத் தலைவரோட அதிகாரங்களும் பணிகளும்: நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நீதி அதிகாரம், நீதித்துறை அதிகாரம், தூதரக அதிகாரம், இராணுவ அதிகாரம், அவசர கால அதிகாரங்கள். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட வீட்டோ பவர், நிராகரிப்பு அதிகாரம் என்ன, குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் என்ன, குடியரசுத் தலைவரோட பார்டனிங் பவர், மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் என்ன. இதில் நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் படிக்கும்போது அப்படியே சைட் பை சைட் கவர்னரையும் பற்றி படிச்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய துணை குடியரசுத் தலைவர் பற்றி படிக்கணும், பிரதமர் பற்றி படிக்கணும், பிரதமரோட அதிகாரங்களும் பணிகளும், இந்திய துணை பிரதமர், பிரதமர் அலுவலகம், மத்திய அமைச்சரவை. இதில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கக்கூடிய பதவி. இந்திய துணை பிரதமர் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய துணை குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம தெளிவாக என்ன படிப்போம், அவர் ராஜ்யசபாவோட சேர்மனாக இருப்பார், அது ரொம்ப முக்கியம். குடியரசுத் தலைவர் இல்லாத நேரங்களில் அவரோட டியூட்டிஸ் என்ன, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு குடியரசுத் தலைவர் இல்லாத நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் நாடாளுமன்றம். இப்போ நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லப்படுறப்ப இரு அவைகளோட அமைப்பு அப்படின்னா ராஜ்யசபா, லோக்சபா. ராஜ்யசபாவோட பவர் என்ன, லோக்சபாவோட பவர் என்ன, ரெண்டுல எது அதிக அதிகாரம் படைச்ச அமைப்பு, லோக்சபா தான் பெருசு, அதை பற்றி பார்க்கணும். நாடாளுமன்றத்தோட தலைவர்கள் யார் யார், நாடாளுமன்றத்தோட தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறப்ப சபாநாயகர் ஒருத்தர் இருப்பார், சரியா. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவைக்கு வந்து தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், துணை சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்குன்னா அவை முன்னவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ஆளுங்கட்சியோட தலைவராக ஒருத்தர் இருப்பார். அந்த ஆளுங்கட்சியோட தலைவர் யார், எதிர்க்கட்சி தலைவர் யார், அதே மாதிரி ராஜ்யசபாவில் யார் இருக்கா, இது எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கொறடா, இந்த கொறடா அப்படிங்கிறது கட்சி தாவல் தடை சட்டத்தின் படிக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள், பெரும்பான்மை வகைகள். இப்போ கூட்டத்தொடரில் ஒரு மசோதா ஏதாவது நிறைவேற்றோம்னா பெரும்பான்மை பற்றி பேசணும். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகள் என்ன, தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானம் இருக்குது, ஒவ்வொரு தீர்மானமாக நம்ம பார்ப்போம்ல பாலிட்டியில். அது நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய நடைமுறை என்ன. இப்போ நீங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுறீங்க அப்படின்னா முதல்ல அது பிரைவேட் பில்லா, பப்ளிக் பில்லா, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். முதல் அவையில், ரெண்டாவது அவையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். ரெண்டாவே ஏற்றுக்குச்சு அப்படின்னா பிரசிடென்ட் அசன் கொடுத்துருவாரு. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு அவைகளோட கூட்டம் நடக்கணும். எதுக்கெல்லாம் கூட்ட முடியும், எதுக்கெல்லாம் கூட்ட முடியாது. அதுக்கப்புறம் பண மசோதானா என்ன, நிதிசார் மசோதானா என்ன, நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம், பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய குழுக்கள் என்னென்ன. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த டாபிக்லாம் இன்க்ளூட் பண்ணி படிச்சிருப்பீங்க. யாராவது ஒரு சிலர் வந்து இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா இதில் இருக்க விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிருக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுப்ரீம் கோர்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சருக்கு அப்புறம் ஜுடிஷியரி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பற்றி படிச்சாகணும். சுப்ரீம் கோர்ட்டோட காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட், அமைப்பு, அதுக்கப்புறம் அதில் இருக்க நீதிபதிகளோட நியமனம், இது எல்லாமே. கொலிஜியம் சிஸ்டம் இந்த இந்தியன் ஜுடிஷியரி.
இந்த கொலிஜியம் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஆலோசனைன்னு இருந்துச்சு, அது விருப்பமாக கட்டாயமானு மாறிச்சு. அப்புறம் அது கட்டாயம்னு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலிஜியம் சிஸ்டம் வந்துச்சு. அதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே படிச்சிடணும். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இதில் தான் நம்ம சொல்லுவோம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு, அதுவும் இதில் ஒரு பாயிண்ட். ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்தோட அதிகாரங்களும் பணிகளும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரேஷனில் வந்து டாக்ட்ரைன் ஆஃப் செவரபிலிட்டி, டாக்ட்ரைன் ஆஃப் வேவர், டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ், இந்த மாதிரி நிறைய டாக்ட்ரைன்ஸ் இருக்கும். லா கமிஷன் ஆஃப் இந்தியா, ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னா என்ன, இந்த பிஏஎல் பற்றி கேள்வி வந்திருக்குது. பிஏஎல் முதல்ல எங்கே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏஎல் பற்றி கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். இப்போ மாநில நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாநில அரசோட கட்டமைப்பு, மாநில நிர்வாகத்தில் ஆளுநர் இருப்பார், ஆளுநரோட நியமனம், ஆளுநர் தொடர்பான அரசியலமைப்பு விதிகள், ஆளுநரோட அதிகாரங்கள், பணிகள் மற்றும் பங்கு, அதுக்கப்புறமேட்டு ஆளுநரோட நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதித்துறை சார்ந்த அதிகாரம், ஆளுநரோட அரசியலமைப்பு ரீதியான நிலை. ஓகேங்களா? இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி சொன்னல, கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த ஜட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு உதாரணம் சொல்ல, இப்போ ஆளுநர் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா அந்த கேஸ் தான். ஏப்ரல் 8, 2025 வந்து ஜட்மெண்ட். ஏப்ரல் 8, 2025 வந்து ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஆளுநர் வந்து நிறைய மசோதாக்களை வந்து கிடப்பில் போட்டிருந்தார். அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு ஆளுநர் வந்து நிறைய மசோதாக்களை வந்து கிடப்பில் போட்டிருக்கிறாரு, ஸோ இந்த மசோதாக்களுக்கு வந்து நாங்கள் கால அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது அவர் சார்ந்த மசோதாக்களுக்கு 1 மாதமும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சு அதுக்கு வந்து 3 மாதமும் அப்படின்னு கால அவகாசம் கொடுத்தாங்க. டைம் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த இடத்துலையுமே காலத்தை பற்றி குறிப்பிடலை. ஆளுநர் வந்து 1 மாதத்தில் ரிப்ளை கொடுக்கணும், 3 மாதத்தில் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு எந்த கால அவகாசமும் கொடுக்கல. பட் கோர்ட் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஆர்டிகல் 200 மென்ஷன் பண்ணுச்சு. நம்ம நிறைய பேர் ஆர்டிகல் 200 படிச்சிருப்போம், பட் யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை படிச்சு ஆர்டிகல் 200 என்ன படிச்சிருப்போம், ஒரு மாநில சட்டமன்றம் வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புது அப்படின்னா அதுக்கு ஆளுநர் என்ன பண்ணலாம், ஒப்புதல் கொடுக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், இல்லை காலவரையின்றி நிறுத்தி வைக்கலாம், இல்லைனா மறுபரிசீலனை செய்ய அனுப்பலாம், இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்ல. இதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆர்டிகல் 200 உங்களுக்கு காலகட்டம் பற்றி குறிப்பிடலை, ஆனால் as soon as possible அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது நீங்கள் பார்க்கலையான்னு கேட்டுச்சு. as soon as possible இது வந்து நமக்கு ஆர்டிகல் 200 இருக்கு. நிறைய பேர் படிக்கும்போது இதை படிக்கிறது இல்லை, கோர்ட் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆர்டிகல் 200 as soon as possible ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கூடிய விரைவில் நீங்கள் இதுக்கு வந்து பதில் கொடுக்கணும்னு அர்த்தம். நீங்கள் பதில் கொடுக்காமலே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு கால அவகாசம் குறிப்பிடப்படலைங்கிறது அர்த்தம் கிடையாது. as soon as possible அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டுச்சு. ஸோ அப்போ இந்த ஆர்டிகல் 200 இந்த கவர்னரோட கேஸில் ஆர்டிகல் 200 ரொம்ப முக்கியமாக படிச்சா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கேஸ் ரிலேட்டடாக ஆர்டிகல் 143 யூஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் டைம் லிமிட் கொடுக்குறீங்களே, இது உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஜுடிஷியரி கேனாட் இம்போஸ் டைம்லைன்ஸ் ஆன் பிரசிடென்ட் கவர்னர் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட், இது வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி அந்த ரிவ்யூவில் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இது வந்து நடந்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025. அப்போது ஆளுநர் தொடர்பான விஷயங்கள்னு பார்க்கும்போது இது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரலாம், ஆளுநர் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை பற்றியும் பார்க்கலாம். இல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 200, ஆர்டிகல் 143, இதில் வந்து 1 மாதம் 3 மாதம் அப்படிங்கிற டைம் லிமிட்டு, ஆர்டிகல் 200 as soon as possibleங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். இது நீங்கள் வந்து ஆளுநர் பற்றி படிக்கும்போது படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முதலமைச்சர். இப்போ முதலமைச்சர் அப்படின்னா முதலமைச்சரோட நியமனம், முதலமைச்சரோட அதிகாரங்களும் பணிகளும், மாநில அமைச்சரவை அமைச்சர்களின் பொறுப்பு. இதில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கூட்டணி அமைக்கும் போது பத்திரிகைகள்லையும் நிறைய இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா புஞ்சி ஆணையத்தோட பரிந்துரை என்ன, நமக்கு வந்து பெரும்பான்மை வந்து சட்டப்பேரவையில் தானே நிரூபிக்கணும், ஆளுநர்கிட்ட நான் ஏன் நிரூபிக்கணும், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள்லையும் பத்திரிகைகள்லையும் டிவி விவாதங்கள்லையும் வந்துச்சு இல்லையா. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து கவர்னர் வந்து முதலமைச்சரை எந்த ஆர்டிகல் கீழே நியமித்தார்,
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எப்படி நியமனம் செய்யப்பட்டாங்க, அதுவும் இப்போ ரீசெண்டாக நியமனம் நடந்திருக்கு இல்லையா, அவங்க பதவியேற்ற தேதி முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் யார் இருந்தா, துணை சபாநாயகர் யார் இருக்கா, யாருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரீசெண்டாக நடந்திருக்கு இல்லையா, அதனால சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்றத்தோட அமைப்பு, 2 அவைகளோட கட்டமைப்பு, மாநில சட்டமன்றத்தோட அவைத்தலைவர் யார், சட்டமன்றத்தோட கூட்டத்தொடர் என்னென்ன, சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றும் நடைமுறை என்ன, குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக நிறுத்தி வைக்கப்படக்கூடிய மசோதா என்ன, நிதி மசோதா என்ன, சட்ட மேலவையோட நிலை என்ன, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்து உயர் நீதிமன்றம் மற்றும் துணை நீதிமன்றங்கள், அப்புறம் யூனியன் பிரதேசம் தீர்ப்பாயம். இது வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படித்தாலும் சரி தான், லட்சுமிகாந்த் சார் புக்கில் இருக்கிறது படித்தாலும் சரி தான். ஏன்னா இதில் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான். உயர் நீதிமன்றத்தோட அதிகாரம் பணி என்ன, துணை நீதிமன்றங்களை வந்து அது எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னு. யூனியன் பிரதேசங்களோட விரிவாக்கம், இந்த உருவாக்கம். யூனியன் பிரதேசங்கள் பற்றி பார்க்கும்போது இந்த ஆர்டிகல் 239 ஏபி இதை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரிபியூனல், தீர்ப்பாயங்கள் இருக்குல்ல, இந்த தீர்ப்பாயங்கள் பற்றி பேசணும். கிரியேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ் வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, அதையும் பார்க்கணும். புதுசாக யூனியன் டெரிட்டரிஸ் வந்து கிரியேட் பண்ணாங்கல்ல, அதையும் பார்க்கணும். அடுத்து லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பஞ்சாயத்து ராஜில் வந்து முக்கியமாக ஆர்டிகல் வேணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 243 ஓ வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 243 243 வரைக்கும் முனிசிபாலிட்டிஸ் அந்த இதுக்கு சொல்லுவோம்ல, இது எல்லாமே. இதில் ரொம்ப ஆர்டிகல்ஸ் முக்கியம். எவாலுவேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் கமிட்டிஸ். ஓகேங்களா, பஞ்சாயத்து ராஜ் எப்படி உருவாச்சு, பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிஸ் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்க்கணும். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அப்புறம் அசோக் மேத்தா கமிட்டி, LM சிங்வி கமிட்டி, GVK ராவ் கமிட்டி, அதுக்கப்புறம் துங்கோன்னு ஒரு கமிட்டி, அப்புறம் காட்கல் அப்படின்னு ஒரு கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டி, தன்வாலா அப்படின்னு ஒரு கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992, 11வது அட்டவணை, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை, 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். முனிசிபாலிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஆர்டிகல் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 12வது ஷெட்யூல், டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, இந்த டைப் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் ஆர்டிகல் பார்க்கும்போது பஞ்சாயத்துகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 243 243 ஓ வரைக்கும். கரெக்டாக இங்கே எடுத்துக்கிட்டீங்க, முனிசிபாலிட்டிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டிகல் 243B 243Z வரைக்கும். கரெக்டாக 243P 243Z வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டைப் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முனிசிபல் கார்பரேஷனா என்ன, முனிசிபாலிட்டி அப்படின்னா என்ன, நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படின்னா என்ன, டவுன் கமிட்டி அப்படின்னா என்ன, கண்டோன்மெண்ட் போர்டுனா என்ன, டவுன்ஷிப்னா என்ன, போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன, ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சினா என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட்ஸில் வரும். இதை தாண்டி ஒவ்வொரு கிராமங்களையும் எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்க, பேரூராட்சியில் எவ்வளோ இருப்பாங்க, நகராட்சியில் எவ்வளோ இருப்பாங்க, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கோம். ஒரு கிராம சபை கூட்டம் அப்படின்னா கிராம சபை கூட்டத்துக்கு தேவையான குவாரம் எவ்வளவு, குறைந்தபட்ச உறுப்பினர் வருகை எவ்வளவு, கிராம சபை கூட்டங்கள் எப்போல்லாம் நடக்கும், இதை பற்றி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கமிட்டி இருக்குது. ஜெயின் கமிட்டி, கோசி மணி கமிட்டி, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கமிட்டியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில உறவுகள். இந்த மத்திய மாநில உறவுகள்னு சொல்லும்போது லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். இது வந்து நிறைய இடங்களில் புக்கில் பார்த்துருப்போம். லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கமிஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொன்னது என்ன, ராஜமன்னார் கமிட்டி சொன்னது என்ன, அனந்தபூர் சாஹிப் ரெசல்யூஷன் சொன்னது என்ன, வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம் என்ன, சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லுச்சு, வெங்கடச்செல்லையா கமிஷன் என்ன சொல்லுச்சு, பூஞ்சி கமிஷன் என்ன சொல்லுது, குரியன் ஜோஸ் கமிட்டி என்ன சொல்லுச்சு, அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ், இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ், ஜோனல் கவுன்சில்ஸ், GST, ஃபினான்ஸ் கமிஷன் என்னென்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளுக்கு உண்டான இது. ஓகேங்களா, இதில் முக்கியமாக ஆர்டிகல் வந்து கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 253 ஏதோ ஒரு ஆர்டிகல் வந்து இதில் கேட்டிருந்தாங்கல்ல, இது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிகல் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இதில் ஆர்டிகல் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி, ஆல் இண்டியா சர்வீசஸ், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்திய மாநில உறவுகளுக்குள்ளே வரும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் தனியாக படிச்சிங்க அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சினா என்ன, ஸ்டேட் எமர்ஜென்சினா என்ன, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா என்ன, இது எப்பெல்லாம் அறிவிப்பாங்க, அறிவிப்பதற்கான காரணம் என்ன, அதற்கான ஆர்டிகல் என்ன, இந்த அறிவிப்பதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு மாநிலத்தில் வந்து நீங்கள் ஒரு பிரசிடென்ட் ரூல் அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனால என்ன மாற்றம் ஏற்படும், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமான பிரசிடென்ட் ரூல், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், தமிழ்நாட்டில் எத்தனை முறை பிரசிடென்ட் ரூல் அமலில் இருந்துச்சு, ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் வந்திருக்கா, நேஷனல் எமர்ஜென்சியில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த
ஆயுதமேந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்கல்ல, இது மாற்றினாங்கல்ல, இது ரிலேட்டடான விஷயம். அது எல்லாமே எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் படிக்கணும். எமர்ஜென்சி ப்ரொவிஷனுமே உங்களுக்கு வந்து மத்திய மாநில உறவுகளுக்குள்ள தான் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல், எலெக்ஷன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் சிம்பிள்ஸ்க்கு வந்து நான் தனியாக ஒரு PDF கொடுத்துருக்கேன், அதை கூட பார்த்துக்கோங்க. இப்போ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் செயல்முறை, எலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எலெக்ஷனில் எந்தெந்த அலுவலர்கள் இருப்பாங்க, சின்னங்கள் எப்படி ஒதுக்கீடு செய்யப்படுது, இது எல்லாமே. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேடு, நோட்டா, தேர்தல் தொடர்பான சட்டம் என்ன, தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான கமிட்டிஸ் என்ன, தேர்தல் சீர்திருத்தம் என்னென்ன பண்ணாங்க, 86க்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, 96 இந்த மாதிரி நிறைய வரும்ல, அது தேர்தல் சீர்திருத்தங்கள். அப்புறம் தேர்தல் பத்திரங்கள், எலக்ட்ரல் பாண்ட்ஸ், கோர்ட் வந்து வேண்டான்னு சொல்லிச்சு. இந்தியாவில் கட்சி முறை, ஒரு கட்சி பல கட்சி, அரசியல் கட்சிகள் வந்து மத்திய கட்சி மாநில கட்சி எப்படி அங்கீகாரம் கொடுக்குறாங்க, தேர்தல் ஆணையம் எப்படி, அதில் இருக்க நியமனங்கள் எப்படி பண்ணுறாங்க, அதோட ஆர்டிகல்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல், அது தொடர்பான விஷயங்கள். அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் சிம்பிள்ஸ் தான், சரியா. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டமே இந்த வந்து இந்தியாவில் கட்சி முறைக்குள்ளே வந்துடும். சிம்பிள் மட்டும் நம்ம தனியாக அந்த ஒரு PDF கொடுத்துருக்கோம்ல, அந்த PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப். இந்த கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், CVC ஆக்ட், விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்ட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், CBI கன்சென்ட். ஓகேங்களா. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இதில் நம்ம படிக்கிறோம், பட் இதில் சில விஷயங்களை தெரிஞ்சு படிச்சிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படின்னு CVC அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு அமைப்பு தான். அப்போ இதுக்கு நியமிக்கப்படுறவங்க வந்து, இதோட தலைவராக நியமிக்கப்படுறவங்க வந்து எந்த ஊழலும் பண்ணாதவங்களாக இருக்கணும். உங்கள் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், 2010 வந்து ஒரு பிரபலமான கேஸ் ஒன்று போட்டாங்க. PV தாமஸ் நினைக்கிறேன், BJ தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து CVC அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. பட் அப்போ இருந்த எதிர்கட்சி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னா, இந்த PJ தாமஸ் இருக்கார்ல, இவர் வந்து கேரளாவில் ஒர்க் பண்ணும்போது இவர் மேலே ஒரு ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஐ திங்க் ஃபார்ம் ஆயில் ஏதோ வாங்கினதில் ஏதோ முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற ஒருத்தரை எப்படி நீங்கள் வந்து CVCயோட கமிஷனராக போட்டிங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து அவரோட நியமனத்தை ரத்து பண்ணோன்னே அவரே ராஜினாமா பண்ணார். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த CBIயோட கன்சென்ட் இருக்குல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ பிரச்சனைங்கிறத தாண்டி இது மத்திய மாநில உறவுகள், மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி அப்படின்னு போக ஆரம்பிச்சது. இப்போ CBIக்கான கன்சென்ட்டை மிசோரம் வித்ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணியாச்சு. நடுவில் வெஸ்ட் பெங்கால் வித்ட்ரா பண்ணாங்க, மறுபடியும் BJP கவர்மெண்ட் வந்தோடனே மறுபடியும் கன்சென்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ தமிழ்நாடு வந்து கன்சென்ட் கொடுக்கல, வித்ட்ராவலில் தான் இருக்குது. இதில் முக்கியமான சொல்லணும் அப்படின்னா 2025 ஜனவரி மாதம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது. என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு CBI வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா கட்டாயம் அந்த மாநிலம் வந்து CBIக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும். இப்போது ஆந்திராவில் வந்து 2 IAS அதிகாரிகள் மீது CBI வழக்கு பதிவு செய்து, அந்த 2 IAS அதிகாரிகளும் ஆந்திரா உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஆந்திரா வந்து CBIக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கவே இல்லை, CBI கன்சென்ட் கொடுக்கவே இல்லை, அதனால கவர்மெண்ட்டோட ஒப்புதல் இல்லாமல் எங்கள் மேலே வழக்கு பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருக்கும்போது தான் ஒப்புதல் கொடுத்தோம், இப்போ வந்து ஆந்திரா தெலுங்கானான்னு 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஸோ ஆந்திரா புதுசாக உருவானதுக்கப்புறம் தெலுங்கானா பிரிஞ்சதுக்கப்புறம் CBIக்கான கன்சென்ட் அவங்க தனியாக வாங்கலை, அதனால எங்கள் மேலே வழக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆந்திரா உயர்நீதிமன்றமும் இந்த வாதத்தை ஏற்றுக்கிட்டு ஸோ CBI வந்து வழக்கு பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. CBI என்ன பண்ணுறாங்க, இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, மே மாதம் 2014 ஆந்திரா வந்து பிரியறதுக்கு முன்பாக ஒருங்கிணைந்த ஆந்திராவில் என்ன இருக்கோ அது வந்து தெலுங்கானாவுக்கும் புதிய ஆந்திராவுக்கும் பொருந்தும்னு தானே சொன்னீங்க. அப்படி இருக்கிறப்ப அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திராவில் இருந்த CBIயோட கன்சென்ட்டும் பொருந்த தானே செய்யும். அப்போ இப்போ மட்டும் கன்சென்ட் ஏன் தனியாக கேட்குறீங்கன்னு சொல்லி CBI அந்த 2 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சது சரிதான்னு சொல்லி ஆந்திர உயர்நீதிமன்றத்தோட ஜட்ஜ்மெண்ட்டை ரத்து பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த CBI கன்சென்ட் வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்க ஒரு இஷ்யூவில் ஒன்று, அதனால் இதை சொன்னேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்தாவோட அமெண்ட்மெண்ட் என்ன, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் என்ன, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை இயக்குனர் ED இருக்குல்ல, அது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாட்டில் DVAC அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்களே, இது தமிழ்நாட்டில் இதோட ஹெல்ப்லைன் நம்பர் என்ன, TNPSசியில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, வெப்சைட்டில் அதுவே இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதில் வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பார்த்துக்கணும். இந்த RT ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த அமெண்ட்மெண்ட் பார்க்கணும். அமெண்ட்மெண்ட் படி இந்த CACயோட தலைவரோட அந்த காலகட்டத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. முன்னாடி 5 ஆண்டுகள் இருந்து இப்போ மத்திய அரசோட ஒப்புதல் இருக்கும் வரைன்னு மாற்றுறாங்க. அப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து
கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன், நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன். இப்போ இது வந்து தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம். இதுவும் இந்த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி ஒன்று கிடையாது, ரெண்டுமே வேற வேற. ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சில், இதுவும் வேற வேற. டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இந்த அமைப்பும் வேற வேற. அதுக்கப்புறம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இது வந்து என்னது, கன்சியூமர் வந்து ஏமாற்றப்படக்கூடாமல் இருக்கணுங்கிறதுக்காக பிஏஎஸ் அப்படிங்கிற பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுக்கப்புறம் என்டிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே ஒரு நுகர்வோருக்கான பாதுகாப்பு. அதே மாதிரி இதோட ஹெல்ப்லைன் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ், எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இந்த யுஎன்டிபி ஐக்கிய நாடுகள் சபையோட டிக்ளரேஷன் என்ன, அது எப்போ வந்துச்சு, இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ்க்கான டெஃபினிஷன் என்ன, உலக அளவில் ஹியூமன் ரைட்ஸ்க்கான டெஃபினிஷன் என்ன, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸ் என்னென்ன, இது தொடர்பாக ரீசெண்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இது இந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அப்படிங்கிறது பாலிட்டியில் இருக்கிற விஷயங்களில் பெண்களுக்கு எதெல்லாம் எம்பவர்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தான். பாலிட்டியில் இருக்கிற ஆர்டிக்கலோ இல்லை பாலிட்டியில் சொல்லப்பட்ட வேற ஏதோ ஒரு விஷயத்துலையோ பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் எதில் கொடுக்குறாங்க, இல்லை அதை வச்சு ஏதாவது ஒரு எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கா, அப்படி நம்ம படிக்கணும். ஓகேங்களா, இது நீங்கள் பாலிசி நோட்டில் பார்த்தீங்கனாலே அந்த சமூக நீதி நலத்துறை இருக்குல்ல, முன்னாடி பழைய பாலிசி நோட்டில் அதோட முதல் பேஜ்லேயும் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன ஆர்டிகல் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும், நீங்கள் அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அஃபீஷியல் லாங்குவேஜஸ், அலுவல் மொழிகள் பற்றி பேசணும். எனக்கு அதுலேருந்து கொஸ்டின் வருது. அரசியலமைப்பு சார்ந்த மற்றும் அரசியலமைப்பு சாராத அமைப்புகள், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்ன, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்ன அப்படின்னு. அதை தாண்டி ஒவ்வொரு மாநிலங்களுக்கான சிறப்பு அதிகாரம், இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரத்துக்கு ஒரு ஆர்டிகல் இருந்ததுல, அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிறப்பு அதிகாரத்துக்கான ஆர்டிகல் என்னென்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டும் பார்க்கணும். நான் அது வந்து அங்கே சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டும் பார்க்கணும். இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன வந்தது, இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன வந்தது அப்படின்னு. நம்ம எல்லா 100க்கு மேலே அமெண்ட்மெண்ட் இருக்கும்போது எல்லாத்தையும் எல்லாரும் படிக்க முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து அமெண்ட்மெண்ட்டையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ். இது முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதை படிச்சிருப்பீங்க, யாராவது 1-2 பேர் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு. இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். 6th டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் சமத்துவம் பெறுதல், 2nd டேர்ம் இந்திய அரசியலமைப்பு சட்டம், 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து சமத்துவம், 8th செகண்ட் டேர்ம் வந்து சமயச்சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், 10th வந்து இந்திய அரசியலமைப்பு, 12th இந்திய அரசியலமைப்பு, 12th இஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டு, அதில் அரசியலமைப்பின் வளர்ச்சி. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரிலீஸ் பண்ணது, அதுலேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் யூனியன், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி சிட்டிசன்ஷிப், இதுக்கு வந்து 12th வந்து இந்திய அரசியலமைப்பில் படிக்கணும். தேச கட்டமைப்பின் சவால்கள், காலனியத்திற்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு, 8th வந்து குடியுரிமை மக்களும், 10th இந்திய அரசியலமைப்பு பார்க்கணும். அடுத்து அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். 9th வந்து மனித உரிமைகள் இருக்கும், 10th இந்திய அரசியலமைப்பு படிக்கணும். 11th வந்து அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 2. ஓகே, ஸோ இது இந்த பிடிஎஃப் வந்து குரூப்பில் போட்டு வரேன், இதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதோட நோட்ஸ் தான். ஓகேவா, ஓகே. ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. உங்களுக்கு அடுத்து வேறு எந்த டாபிக் வேணும்னு கேளுங்க, நான் போடுறேன். அடுத்து தமிழ்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தமிழ்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேர் ஆப்டிடியூட் பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து இந்த 3ல் அடுத்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது டாபிக் வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ காலக்கை அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன்று பாங்கன், இன்னொன்று ஆர்டிகல் 280. ஸோ பேட்சோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. தென் இது நம்மளோட அஃபிஷியல் ப்ளே ஸ்டோர் ஆப்பு. கூடி சீக்கிரம் 3000 டவுன்லோட்ஸோட இந்த ஆப்பு உருவாக போகுது. ஏன்னா இப்போ வந்து 2970க்கு மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 30 பேர் தான். ஸோ 3000 டவுன்லோட் ஆக போகுது. ஸோ இந்த ஆப்பில் தான் நம்ம கோர்ஸ் கொடுக்குறோம், வேறு எதுலேயுமே நம்ம கொடுக்கல. இதை தாண்டி வேறு யாராவது கோர்ஸ் விற்றாங்கன்னா அது வந்து சட்டவிரோதமானது, அதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இது நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிங்க அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயில், உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இதில் கேட்டுக்கலாம். இது மெயில் ஐடி. இதோட பிடிஎஃப் வந்து காலக் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டெலிகிராமில் போய் காலக் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.